இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்கேல் செட், அதாவது 7 ஸ்கேல் செட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ வந்து இது கூடவே இன்னும் ஒரு 3 ஸ்கேல் வந்து எக்ஸ்ட்ரா சேர்ந்து வேற லெவல் குவாலிட்டியோட இந்த பிராண்ட் ஸ்கேல் வந்து வந்திருக்கு. இதில் ஒரு செட் வந்து 10 ஸ்கேல் வந்திருக்கு. ஒவ்வொரு ஸ்கேலுடைய குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் மொத்தம் 10 ஸ்கேல் இருக்குது. இந்த 10 ஸ்கேலையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஏற்கனவே இருந்த ஸ்கேலை விட இந்த 3 ஸ்கேல் தான் இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இது கூட வந்திருக்கு. இந்த ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். நெக் வித் நெக் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்கேலை வச்சுக்கணும். இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நெக் டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும். இப்போ என்னுடைய நெக் வித் கம்மியாக இருக்குது, நெக் லென்த் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் இந்த ஸ்கேலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணாலும் பண்ணிக்கலாம், அதிகமாக வேணாலும் பண்ணிக்கலாம். நெக் லென்த் நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்கனாலும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கேலை வச்சு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த எல்லா ஸ்கேலையும் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணணும். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கேலையும் யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணோம்னா என்ன டிசைன் வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த 10 விதமான ஸ்கேலையும் வச்சு நான் 10 விதமாக நெக் லைன் வரைஞ்சி அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு சொல்லி பிரித்து காமிச்சிடுறேன். இது பேக் பார்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஃப்ரண்ட் பார்ட்டுக்குமே நம்மளுடைய மார்க்கிங்கை ஈஸியாக பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்ம் ஹோல் ரவுண்டுமே இது இந்த ஸ்கேல் மூலமா ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் ஒன்று பிரித்து காமிக்கிறேன். இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணால் இந்த டிசைன் வரும். இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணால் இந்த டிசைன் வரும். இந்த டிசைன் இந்த ஸ்கேலு. இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணால் இந்த டிசைன் வரும். போட் நெக்குக்கு இந்த ஸ்கேலு. இந்த ஸ்கேலை காலர் நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணால் இந்த டிசைன் வரும். அழகாக யூ ஷேப் வரணும்னா அதுக்கு இந்த ஸ்கேலு. இதை ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணால் இந்த டிசைன் வரும். கடைசியாக இந்த ஸ்கேலு. ஆக மொத்தம் 10 ஸ்கேலு, 10 நெக் டிசைனு. இந்த 10 ஸ்கேலு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த 10 ஸ்கேலை வச்சு நெக்கு மட்டும் இல்லை, ஸ்லீவையுமே நம்ம அழகாக டிசைன் பண்ணலாம். இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணணும், ஸ்லீவ் டிசைன் மட்டும் இல்லை இன்னும் நிறைய நம்ம நெக் டிசைன் புதுசாக உருவாக்கலாம். அதுவும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.